Hey physios, welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன மசில் anatomy பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா brachioradialis மசில தான் பார்க்க போறோம். இதோட origin, incision, இந்த மசிலோட action and pain pattern பத்தி டீடைலா பார்க்கலாம். First is your origin. எங்க இருந்து originate ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா upper two-third of lateral supracondylar ridge of humerus. So humerus boardோட lateral supracondylar ridge வெளிப்பக்கம் இருக்கிற அந்த சைடுல upper two-third கொஞ்சம் மேல regionல இருந்து originate ஆகுது and lateral intermuscular septumல இருந்து originate ஆயிட்டு insert ஆகுறது எங்கன்னு பாத்தீங்கன்னா lateral side of radius above styloid process. Styloid processக்கு மேல வந்துட்டு lateral sideல போயிட்டு insert ஆகுது. Next is your muscle action. இந்த muscle என்ன ஆக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா ஒரே ஒரு ஆக்ஷன் தான் உங்களோட எல்போவை ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ஹேண்டில் லேட்ரல் சைடு வெளிப்பக்க சைடில் இருக்க இந்த மசில் தான் உங்களோட brachioradialis லேட்ரல் சுப்ராகாண்ட்ரிலர் ரிட்ஜ் ஆஃப் ஹியூமரஸ்லேருந்தும் லேட்ரல் இன்டர்மஸ்குலர் செப்டம்லேருந்தும் ஆரிஜினேட் ஆகிட்டு இன்சர்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா லேட்ரல் சைடு ஆஃப் ரேடியஸ் ஸ்டைலாய்ட் ப்ராசஸ்க்கு அபோவில் போய்ட்டு இன்சர்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இஸ் யோர் மசில் பெயின் பேட்டர்ன். இந்த மசிலோட இன்வால்மெண்ட்லாம் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பெயின் தெரியும்னு பார்த்தீங்கன்னா லேட்ரல் ஃபோராம் பெயின் வெளிப்பக்கம் ஃபோராமில் பெயின் தெரியுது, லேட்ரல் சைடில் இருக்க எல்போவில் பெயின் தெரியுது, டார்சல் ரிஸ்ட்டில் பெயின் தெரியுது அப்படின்னா அதே மாதிரி லேட்ரல் எபிகாண்டிலைட்டிஸோட மிமிக் அதாவது லேட்ரல் எபிகாண்டிலைட்டிஸ்க்கு இன்வால்மெண்ட்டு இந்த மசிலாக கூட இருக்கலாம். Thank you so much for watching this video and subscribe our YouTube channel for more physiotherapy related content, and if you have any doubt related to physiotherapy, drop your doubts in the comment section. See you all in the next video guys. Bye.